ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே வரதட்சணை கேட்டு மருமகளின் காதை கடித்து குதறிய மாமியாரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருமணமாகி இத்தனை ஆண்டுகளுக்கு பின்பும் வரதட்சணை கொடுமை தொடர்வதாக கூறும் பாதிக்கப்பட்ட பெண் பலமுறை புகார் அளித்தும் கூட போலீசார் ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை என வேதனையை கொட்டி தீர்த்தார். வரதட்சணை கேட்டு விதவிதமான டார்ச்சரை நம் தமிழ் சமூகம் கேள்விப்பட்டிருக்கும், ஏன் கண்கூடாக கூட பார்த்திருக்கும். ஆனால் இப்படி வாழ வந்த மருமகளை காதை கடித்து கொடுமைப்படுத்திய கூத்தை கேட்கும் போது திருமணமாகாத பெண்களுக்கு மாமியார் மீதான பயம் அதிகரிக்கத்தான் செய்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் வியனூரை சேர்ந்த பிரின்ஸ் டெம்போ டிரைவராக இருந்து வருகிறார். இவருக்கு மஞ்சு என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ள நிலையில் திருமணமாகி பல வருடங்கள் கழித்தும் கூட இன்னும் இருவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு தீர்ந்த பாடில்லை என்கின்றனர் அக்கம் பக்கத்தினர். திருமணமாகி வரும்போதே மஞ்சு வீட்டார் கேட்ட வரதட்சணை கொடுக்காததை மனதில் வைத்துக் கொண்டே அவரது மாமியார் இன்றளவும் டார்ச்சர் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் புதன்கிழமையன்று குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்த பிரின்ஸ் அக்கம் பக்கத்தினருடன் தகராறில் ஈடுபட்டதாகவும் அதனை தடுக்க சென்ற மனைவி மஞ்சுவை தாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. கணவன் மனைவிக்கு இடையேயான சண்டையை பயன்படுத்தி கொண்ட மாமியார் அல்போன்சா வரதட்சணை விவகாரத்தை கையில் எடுத்து மருமகள் மஞ்சுவிடம் வம்பிழுத்ததாக கூறப்படுகிறது. கணவர் பிரின்ஸ் மஞ்சுவை அடித்து கீழே தள்ளிய நிலையில் மாமியார் அல்போன்சா வெறி பிடித்ததை போல காதை கடித்து துப்பியதாக சொல்லப்படுகிறது. ரத்தம் சொட்ட சொட்ட மருத்துவமனைக்கு ஓடிய மஞ்சுவுக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குடிச்சிட்டு வந்தாங்க என் ஹஸ்பண்ட், பக்கத்துல எல்லாம் சண்டைக்கு போனாங்க. சண்டை போயிட்டு நாங்கள் சரி நானும் என் பிள்ளைகளை எங்கேயும் சண்டை போகாதீங்கன்னு வீட்டுக்கு கூப்பிடாக்கு கையை பிடிச்சி இழுத்தோம். நாங்கள் இழுத்துட்டோன்னு என் மாமியார் நீ எதுவும் கொண்டு வராதவ எல்லாம் போய் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கல் எடுத்து தலையில தள்ளி அதுக்கப்புறம் காதையும் கடிச்சு அந்த கம்மலோட அப்படியே எடுத்துட்டாங்க. மாமியார் செய்து வரும் கொடுமைகள் குறித்து உள்ளூர் காவல்துறையிடம் 4 முறைக்கு மேல் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை என புலம்பும் மஞ்சு இனியும் அங்கு வாழ்ந்தால் தனது உயிருக்கு உத்தரவாதம் இருக்காது என வேதனையை கொட்டி தீர்த்தார். முன்னாடி எல்லாம் நடந்துட்டு இருந்து நான் எதுவும் பெருசா நினைக்கல. அதுக்கப்புறம் 4 தடவை இப்போ ரீசெண்டா திருவட்டார் ஸ்டேஷன்ல மகளிர் ஸ்டேஷன்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஆனால் எந்த இதுவுமே பலனும் கிடைக்கல. இப்போ எனக்கு இந்த காயம் பட்டனால அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், கொல்லக்கும் அவங்க தான் இருக்காங்க. நான் எதுவுமே கொண்டு வரல. ஆனால் என் அப்பா அம்மா எல்லாமே கொடுத்து தான் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. எதுவும் கொடுக்கல, நீ எல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டில் ஒரே பிரச்சனை. ஏன்னா மாமியார் அதனால ஏதாவது இதுக்கு ஒரு பலன் கிடைக்கணும், 2 நாளைக்காவது அவங்கள பிடிச்சி அடைச்சி இனி எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. வரதட்சணை கொடுமையால் மாமியார் மருமகளின் காதை கடித்து குதறிய சம்பவம் பேசு பொருளாகியுள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சேகர். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.